வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஏடிஎம் கார்டை பொறுத்த வரையில் எல்லாருமே ஏடிஎம் கார்டை வச்சுருப்பாங்க. எல்லாருமே ஏடிஎம் மிஷினில் பணம் எடுப்பாங்க. நிறையா பேர்த்துக்கு பணம் வித்ட்ரால் ஆன மாரி பார்த்திங்க அப்படின்னா மெசேஜஸ் வரும், ஆனால் பணம் வராது. இதுமாரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான முறைகேடுகள் நடைபெறுகிறது. அது மட்டுமா அப்படின்னா கிடையாது. ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் எப்படியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அந்த தெளிவான விளக்கத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இதில் தப்பிச்சுக்கலாம். ஆமாங்க, ஏடிஎம் கார்டை பொறுத்த வரைக்குமே நிறைய விதமான ஸ்கேம் நடக்குது. அந்த ஸ்கேம்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும். நாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாத கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அதேமாரி அரசு தரப்புலேருந்து தரக்கூடிய 2 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், எப்படி நீங்கள் அந்த 2 லட்ச ரூபாயை வாங்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதை நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணியோ மறுபடியும் இது பண்ணியோ பார்த்துறாதீங்க. தெளிவாக பாருங்கள். நான் எல்லா விதமான தகவலுமே நான் 1 by 1 சொல்லுவேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ நீங்கள் முழுமையாக பார்க்கணும். எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கேன். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம் கார்டு இருக்கக்கூடிய முறைகேடுகளை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஏடிஎம் மிஷினுக்கு போனாலே எந்த ஒரு ஏடிஎம் மிஷின்லேயும் பணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, ஏடிஎம் மிஷின் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தர் பணம் எடுப்பாங்க, போயிடுவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு இதாகாது. அது பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்சார் ஒரு பட்டன் அழுத்தினா அப்படியே லாக் ஆகிற மாரி அங்கேயே தான் இருப்பாங்க. நீங்கள் பணம் எடுக்கிறீங்கள அந்த உள்ளே தான் மிஷினுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, மிஷினுக்கு வெளியே இருப்பாங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பார்ப்பாங்க. ஒரு 10,000 ரூபா, ஒரு 8,000 ரூபா, 5,000 ரூபா அப்படி நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, உடனடியாக அந்த மிஷினில் அந்த கீ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மிஷினுக்குள்ளே பணம் எடுக்க முடியல, அந்த பணத்தை எடுக்கிறதுக்குள்ளே அப்படியே ஒரு மேலே ஒரு ஷீட்டு மாரி வந்துடும். அந்த பணம் மிஷினுக்குள்ளேயே விழுந்துடும். ஓகேங்களா? ஆனால் பணம் வித்ட்ரால் ஆன மாரி தான் காட்டும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேம் நடக்குதுன்னா இது நேச்சுரலாக நடக்கிறது. புரியுதுங்களா? நேச்சுரலாக இந்த ஸ்கேம் ஸ்கேம்னு சொல்லணும். நேச்சுரலாக இது நடக்கும் எல்லா இடத்துலையுமே, எல்லா ஏடிஎம்லையுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதாகும். அதாவது சம்டைம்ஸ் எரர்ஸ் உள்ளே விழும். உள்ள அமௌண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். அந்த ஆட்டோமேட்டிக்காக விழுறதை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்கேம் நடைபெறுது. இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா ஏடிஎம் மிஷின் போன உடனேயே நீங்கள் அந்த பணம் எடுக்கிற இடத்துல நீங்கள் லைட்டாக கை டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் அடைச்சிருக்கு அப்படின்னா உடனடியாக அந்த ஏடிஎம் மிஷினை விட்டு வெளியேறிடுங்க. ஓகேங்களா? இல்லைங்க கை போதுற மாரி இல்லைங்க, பணம் வர மாரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக பார்த்தாவே தெரியும். இதெல்லாம் நம்மளுடைய நல்லதுக்கு தான். ஒரு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு நீங்கள் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10,000 தான் வச்சுருக்கீங்க, நம்ம அந்த 10,000 எடுத்தால் தான் ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த பணத்தை நீங்கள் எடுத்து இதுதான் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தடுத்த ஸ்கேம்லாம் நடக்கும். அந்த ஸ்கேம்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் 1 by 1 சொல்கிறேன். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் பலவிதமான தகவல்களை 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நாங்கள் 1 by 1 தான் அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் இப்போ அந்த 2 லட்சம் ரூபாய் எப்படி நம்ம இலவசமாக பெறுறது
அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். நாங்கள் 1 by 1 அப்டேட்ஸை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அந்த 2 லட்ச ரூபாய் எப்படி வாங்குறது அரசுக்கிட்ட இருந்து அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு முதல்ல பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இருக்கக்கூடாது. அதாவது உங்கள் லெட்டராக இருக்கணும், அதாவது உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய கேப்சலெட்டில் இருக்கட்டும், இல்லை டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், இல்லை அட்ரஸாக இருக்கட்டும், கரெக்டாக இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் அதை இது பண்ணிடக்கூடாது. இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குது அப்படின்னா போய் டேட் ஆஃப் பர்த்தை சரி பண்ணுங்கள். மினிமம் 10 நாள் மாறிடும். அப்பையும் மாறலை அப்படின்னா நீங்கள் சென்டரை மாற்றணும். ஓகேங்களா? ஆதார் நீங்கள் அப்டேட் பண்ணுற சென்டரை மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஏதாச்சும் மாறக்கூடியதில் மிஸ்டேக்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக மாறும். அதை நீங்கள் சரியாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், ஆதாரில் கொடுத்துருப்பீங்கள்ல ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பரை கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரண்ட்டில் இருக்கணும். கரண்ட்டில் இல்லை அப்படின்னா உடனடியாக அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விதமான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா இந்த 2 லட்ச ரூபா எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஆதார் கார்டில் இது சொன்ன அப்டேட்டு. 2வது ரேஷன் கார்டில் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணியிருக்கலாம். அதாவது ரேஷன் கடைக்கு போய் கைரேகை வச்சா உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான பொருட்களுமே தரணும். அப்படி இருக்கணும் அப்டேட்ஸ்னால். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் தான், ரேஷன் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய ஆதாரை போய் KYC அப்டேட் பண்ணுங்கள். ஆதார் மையத்துக்கு போங்க. என்ன வச்சுக்கோங்கன்னா இதுக்கூட தனியாக மையம் இருக்குது, அங்கே போங்க. கைவெளி, கண்ரேகை இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ பிடிச்சி அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். செகண்ட் ஸ்டெப்பு கம்ப்ளீட்டு. ஓகேங்களா? ரேஷன் கார்டு முடிஞ்சதா? ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணல அப்படின்னா உடனடியாக ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வீட்டு வரி ரசீது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா வீட்டு வரி ரசீது அப்படிங்கிறது கட்டாயமாக எல்லாத்துக்குமே வேணும். அந்த வீட்டு வரி ரசீது நம்ம எங்கே வாங்க முடியும்? நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸில் நீங்கள் போய் அந்த வீட்டு வரி ரசீதியை வாங்கிக்கலாம். அந்த வீட்டு வரி ரசீது வாங்கலை அப்படின்னா நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னாலே சொல்லுவாங்க. இல்லை இன்னும் 1 வருஷம் வாங்கலை அப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னே பேமெண்ட்டை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு வீட்டு வரி ரசீது கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு ஆதார், 2வது ரேஷனு, 3வது வீட்டு வரி ரசீது, 4வது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே குடியிருக்கிறதுக்கு உண்டான, அதாவது நீங்கள் வாடகைக்கு நிறைய பேர் இருப்பாங்க, குடியிருப்பதற்கு உண்டான ஒரு சான்றிதழ், ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நோ இஷ்யூ. இது நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் சப்மிட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு கொண்ட காப்பீட்டு தொகை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஏதாச்சும் எமர்ஜென்சியில் ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த காப்பீட்டு தொகை உதவும். ஆமாங்க, இந்த ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த 2 லட்ச ரூபாய் காப்பீட்டு உதவித்தொகை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் உதவிகரமாக இருக்கும். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? இதில் நிறைய விதமான அப்டேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் நிறையா பேர் சரியாக பயன்படுத்துறதில்ல. நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன செலவாக இருந்தால் கூட இதில் கிளைம் பண்ணிக்கலாம். அரசு தரப்புலேருந்து சொல்லக்கூடியது இதுதான். நாங்கள் ஒரு சின்ன ஒரு தகவலை பரிமாற்றம் பண்ணால் கூட நீங்கள் இதை கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் செலவு ஒரு 10,000 20,000 இப்படி ஆகுதில்ல, இதை கூட கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எலெக்ஷன் டைம் வந்ததுனால இதுமாரி அப்டேட்டுக்கெல்லாம் நிறைய வரும். அதனால் இதெல்லாம் சரியாக பயன்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு கட்டாயமாக உதவிகரமாக இருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது.
பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் நிறைய விதமான அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறோம். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதுமாரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.